இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். சகோதர சகோதரிகளே, முல்லா கதையெல்லாம் படிச்சிருப்பீங்க. அதில் ஒரு கதை இவ்வாறு வரும். முல்லா என்ன பண்ணுவார், தன்னுடைய நண்பருடைய திருமண விழாவுக்கு போவார். ஆனால் அவருடைய ஆடை ரொம்ப அழுக்காக இருக்கும், நல்லா சுத்தமாக இருக்காது, கொஞ்சம் அழுக்கு படிந்த ஆடை போட்டு போவார். போகும்போது செக்யூரிட்டி காவலாளி என்ன பண்ணுவோம், அவரை உள்ள அனுமதிக்க மாட்டான், விரட்டி விட்டுருவான். அந்த முல்லா என்ன பண்ணுவார், போயிட்டு ஒரு பழைய துணி வாடகை விடுவாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு போவார். போயிட்டு நல்ல ஒரு பட்டாடை ஒன்று வாடகைக்கு வாங்கி உடுத்திக்கிட்டு திரும்ப அதே நிகழ்ச்சிக்கு போவார். அந்த காவலாளி செக்யூரிட்டி என்ன பண்ணுவார், இவர் இந்த தடவை வாங்க 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 வரவேற்று என்ன பண்ணுவார், முதல் இருக்கிற அமர வைப்பார். வாங்க ஐயா, உட்காருங்க ஐயா அப்படின்னு சொல்லுவார். அப்போது முல்லா சொல்லுவார், இந்த காவலாளிகிட்ட சொல்லுவார், ஐயா, உங்களுடைய மதிப்புக்கும் மரியாதைக்கும் இவ்வளவு முதல் இருக்கைக்கும் தகுதியானவன் நான் கிடையாது. அந்த வாட்ச்மேன் பார்ப்பார், என்ன ஒத்து பார்ப்பார், என்ன சார் பார்க்கும்போது, உங்களுடைய மரியாதைக்கெல்லாம் உரியது இவர் தான் அப்படின்னு சொல்ல பண்ணுவார். அந்த பட்டாடியை கழட்டி அந்த சேரில் போட்டு அந்த முல்லா போயிடுவார். சகோதரர்களே, பணத்துக்கு, பகட்டான வாழ்க்கைக்கு, பெயருக்கு, புகழுக்கு தான் இன்றைக்கு மதிப்பு. ஏழை எளிய மக்களை, ஒன்றுமில்லாதவர்கள் அந்த உலகம் இன்றைக்கு நான் மதிக்கிறோமா யோசிச்சு பாருங்க, கிடையாது. பணம் எங்கே இருக்குதோ அவன் தான் பெரியவன். யார்கிட்ட புகழ் இருக்குது, யார்கிட்ட பெருமை இருக்குது, யார் சமுதாயத்தை வசந்த நிற்கிறாங்க, அவங்க பிள்ளை ஜாலரா போட கியூவாக போவாங்க. ஒன்றுமில்லா ஏழை வறிய மக்கள் நசுக்கப்படுவார். 2ஆம் வாசகம் பாருங்க. இன்னைக்கு பவுல் சொல்ல பாருங்க பார்ப்போம். வலுவற்றவை என உலகம் கருதுபவற்றை கடவுள் தேர்ந்து கொண்டார். ஏச பண்ண தெரியுங்களா, 12 பேரை கூப்பிட்டாரு இல்லையா, அவங்க யார் நினைக்கிறீங்க? படிப்பறிவு இல்லாத பாமரர்கள் அவர்களா? பேதுரு, அந்திரேயா மீன் பிடிக்கிறவங்க, மத்தேயு வரி வாங்குறவர், யூதாசு ஏசப்பாவை பணத்தாக்காக காட்டி கொடுத்தவர், தோமையார் பாருங்க பார்ப்போம், நம்பிக்கை இல்லாத மனுஷன். ஏசப்போடைய விழாவில் நான் கை வச்சு பார்க்கணும், தோமையோடைய வார்த்தை. ஜெபதேவியின் மக்கள் பேராசை, நான் கடவுளுடைய வலப்பக்கம் உட்காரணும், இடப்பக்கம் உட்காரணும். இவர்களைத்தான் கடவுள் பலர் தேர்ந்து கொண்டார். இவர்களை கொண்டுதான் கடவுள் இந்த உலகம் முழுமைக்கும் திருச்சபை கொண்டு சென்றார். பைபிள் சொல்கிறது, உங்கள் எண்ணம் வேறு, என் எண்ணம். கடவுளை வார்த்தை இது, உங்கள் எண்ணம் வேற, ஏன் எண்ணம் வேற. சாமுவேல் பாருங்க பார்ப்போம், தாவீது அரசராக அபிஷேகம் பண்ண போவார். எல்லாரும் முகத்தை பார்த்தா சாமுவேல் முடிவு செய்வார். கடவுள் சொல்லுவார், இல்லை இல்லை இல்லைன்னு சொல்லுவார். அப்போ கடைசி பையன் அவன் ஆடு மேய்க்கிறான், அவனை கூட ராஜாவாக்கு. மனிதர் பார்வை வேறு, கடவுளுடைய பார்வை வேறு. நீங்கள் முதல் வாசகம் பாருங்க. அப்போ செப்பனியா என்ன பண்ணுறார், செப்பனியா வாழ்ந்த காலத்தில், அதாவது 7ஆம் நூற்றாண்டில், கிமு 631-30 அந்த வாக்கில் வாழ்ந்த செப்பனியா கிமு. அப்படி வாழ்ந்த அந்த காலகட்டத்தில் ஏழை எளிய மக்களை அன்று வாழ்ந்த யூதர்கள் ஒரு கால் செருப்புக்கு தான் மதித்தாங்க. பைபிளில் பாருங்க பார்ப்போம், ஒரு ஏழை ஆமோஸ் பாருங்க பார்ப்போம், ஒரு ஏழை எளியவனை ஒரு ஜோடி செருப்புக்கு நீங்கள் விற்கிறீங்க, வாங்குறீங்கன்னு சொல்லிட்டு ஆமோஸ் சொல்லுவார். ஒரு செருப்புக்கு இணை ஒரு மனுஷன்னா அப்படி தான் வாழ்ந்தாங்க அந்த காலத்தில். அப்படிப்பட்ட ஏழை எளிய மக்களைத்தான் ஆண்டவர் தேர்ந்து கொண்டார். நட்சதி பாருங்க, இன்னைக்கு ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர். நீ பெரிய கோடீஸ்வரனா, கம்பத்துக்காரனா இருக்கலாம், அதெல்லாம் எனக்கு ஆண்டவர் அவசியம் கிடையாது. ஏழ்மையாரு, ஏழை உள்ளத்தவனாரு, ஏழைகளை மதிக்கிறவனாரு, அதான் ஆண்டவருக்கு பிடிக்கும். இந்த திருப்பாட்டில் பாருங்க பார்ப்போம், இன்னைக்கு யாருடைய வார்த்தையை கடவுள் கேட்பாரு பாருங்க பார்ப்போம். 100 அநாதை பிள்ளைகள், கைம்பெண்கள், இவங்க வந்து கடவுள் ஆதரிக்கிறார். திருப்பாடு வச்சு பாருங்க பார்ப்போம் நீங்கள், சரிங்களா? கடவுள் ஆள் பார்த்து செயல்படுவது கிடையாது. சகோதரர்களே, நம்ம வாழ பழகிக்கொள்வோம். நம்ம ஆள் பார்த்து செயல்படுறோமா, சிந்திச்சு பார்க்கணும்.
ஏழையை ஒடுக்கிட்டு பணக்காரன் போய் ஜாலரா போடுறோமா? சிந்திச்சு பார்க்கணும். அப்படி யோசிச்சு பாருங்க. நாம ஏழையா? நம்மளை தான் கடவுள் ரொம்ப பிடிக்கும். நாம பெரிய மெத்தப்படுத்த மேதாவி இல்லையா? டோன்ட் வரி, நம்மளை தான் ஆண்டவருக்கு பிடிக்கும். எனவே சகோதரர்களே, நாம் இவ்வாறு ஆள் பார்த்து செயல்படாமல், ஏழை எளிய மக்களை ஒடுக்காமல், அவர்களையும் மதித்து இல்லையா, அவளையும் கரம் கொடுத்து தூக்கிட்டு வச்சிங்களேன், நாம் தான் ஆண்டவருக்கு ரொம்ப பாத்திரமான பிள்ளைகள். நான் ஏழையா? கவலைப்படாதீங்க. நான் பெரிய படிப்பாளி இல்லையா? கவலைப்படாதீங்க. எனக்கு பட்டம் பதவி இல்லையா? கவலைப்படாதீங்க. நான் தான் கடவுளுக்கு ரொம்ப செல்ல பிள்ளை. ஞாபகம் வச்சுக்கணும். சகோதரர்களே, தாழ்வு மனப்பான்மை வேண்டாம். கடவுள் எவ்வாறு ஏழை எளிய மக்களை கை தூக்கி விட்டார். இப்போ நாம் என்ன பண்ணணும்? இந்த ஏழை மக்கள் நாம் என்ன பண்ணணும்? கரிசனோடு இருந்தால் அதனுடைய பலன் ஆண்டவர் நமக்கு ஆசையாக கொடுப்பார்.